OnePlus Nordல பிரச்சனை இருக்கான்னு யாராவது கேட்டா இருக்கு ஆனா இல்ல இருக்கிறதே வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளே சொல்ல வேண்டியதா இருக்கு. Nord 4 பத்தி நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இதுல நிறைய பேர் சொல்லாத விஷயத்தை தான் நம்ம இங்க மெயினா பேச போறோம். Nord 4 வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹாய் எவரிபடி, வெல்கம் பேக் டு தி சேனல். என் பேர் சக்தி. நீங்க பாத்துட்டு இருக்குது இந்த MacBook. OnePlus phone அப்படினாலே நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கும். Oxygen OS வந்து ஒரு க்ளீன் யூஐ நம்ம இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தோம். இனிமேலும் அப்படி இருக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஸோ OnePlus Nord 4 அப்படிங்கிற இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 29999 லான்ச் பண்ணிருக்காங்க. 3 வேரியன்ட்ஸ் அண்ட் 3 கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Black, Silver and Green கொடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சில்வர் கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ டிசைன் எலமெண்ட்ல இதுக்கு டுவல் கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, which is really nice. லைக் நமக்கு கொஞ்சம் நத்திங் ஃபோன் மாதிரியான ஒரு டுவல் கேமரா சிஸ்டம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அந்த டுவல் டோன் கலர்ஸ் லைக் பிக்சல் ஃபோன்ஸில் நம்ம பார்க்குற மாதிரி அந்த டுவல் டோன் கலர்ஸ் மாதிரி ரொம்ப சிமிலராக இருக்குது. பார்க்கறதுக்கு டிசைன் வைஸில் சூப்பராக இருக்குது. அண்ட் மெட்டல் யூனிபாடி, ஸோ மெட்டல் பாடி ஃபோன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பர்சனல் ஃபேவரேட். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. மெட்டல் பாடி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெட்டல் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்கும். இதுக்கு வந்து ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக கீழேயும் சரி சைட்லையும் சரி மேலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மெட்டல் பாடி டிசைனில் நமக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இங்கே வந்து LPDDR 5X RAM கொடுத்துருக்காங்க, which is really super. அப்படின்னு வரும்போது 8 128 8 256 and 12 256 கொடுத்திருக்காங்க. ஃபோன் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கிரீன் லைன் இஷ்யூஸ் வந்தா கூட பரவாயில்ல, பாக்ஸ்ல இருந்து ஓபன் பண்ணும்போதே கிரீன் லைன் இஷ்யூவா? என்ன கொடுமை ரங்கராஜ் நம்பி இது. ஆமாங்க, இந்த OnePlus Nord 4ல ஒருத்தர் பாக்ஸ்ல இருந்து ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி செட்டிங்ஸ்க்குள்ள போயிருக்காரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கிரீன் லைன் விழுந்துருச்சு. இது பத்தாதுன்னு ஒருத்தர் வாங்கி கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நாள் கூட முழுசா கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள அடுத்த கிரீன் லைன் விழுந்துருச்சு. சரி, என்னதான் OnePlus இதை வாங்கி அவங்க ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாலும் ஒரு பேட் இம்ப்ரெஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம பழைய காரோ இல்லை பழைய ஃபோனோ வாங்குறத விட புதுசாக ஒன்று வாங்குறோம் அப்படிங்கிறப்போ அதோட எக்ஸைட்மெண்ட் வந்து நமக்கு ரொம்பவே வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரே செகண்டில் நொறுங்கிரும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அங்கே வந்து நமக்கு பேட் இம்ப்ரெஷன் தான் கிரியேட் ஆகும். ஸோ OnePlus தயவு செஞ்சு உங்களோட R&D டீமை வச்சு இது எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா டோட்டலாகவே இந்த OnePlus பிராண்டிங்க்கு இருக்கக்கூடிய அந்த நேம் வந்து கண்டிப்பாகவே சீக்கிரமே ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஏன்னா அதை வாங்குறதுக்கு வந்து ரொம்ப பேர் யோசிப்பாங்க. இந்த Nord 4 மட்டும் இல்லாமல் Nord 1 Nord 2ல வந்து பார்த்தீங்கன்னா பர்பிளில் நிறைய பபிள்ஸாக வர்ற மாதிரி அந்த மாதிரி இஷ்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஓல்டர் மாடல்ஸான OnePlus Nord 1 and 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்டத்தட்ட இந்த டிஸ்பிளேவே போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே போட்டால் ஒரு பிரச்சனை வருதுன்னா பரவாயில்ல, ஃபோனை நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு பிரச்சனை வருதுன்னா கிரீன் லைன் இஷ்யூ அப்படிங்கிறது பெரும்பாலும் ஹீட்டிங்கால வரலாம், சில பேர் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ்னால வரலாம், இல்லை கீழே போட்டதுனால வரலாம். பட் எதுக்கு வருதுன்னே தெரியாமல் சில இடங்களில் வந்துகிட்டு இருக்கு. இதை தயவு செஞ்சு OnePlus ஃபிக்ஸ் பண்ணிருங்க, இல்லைனா இட்ஸ் அன் எண்ட் ஆஃப் அன் ஏரா மாதிரி ஆயிரும். BlackBerry, HTC, Nokia வரிசையில் அடுத்து OnePlusம் சேர்ந்துடக்கூடாது. இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ்.